தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் குழுவில் பயணிக்கின்ற அனைத்து தோழமை சங்கங்கள், அனைத்து முப்படை சகோதரர்கள் அனைவருக்கும் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம். இனிய மாலை நேர வணக்கம் நண்பர்களே. வருகின்ற 9 ஜூன் 2024 மதிப்பிற்குரிய சில நண்பர்கள் மூலமாக சங்கங்களின் சங்கமம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கடந்த 2 தினங்களாக அருமை நண்பர்களின் ஒலிப்பதிவு நமக்கு கிடைக்கப் பெற்று வருகிறது. நமது இந்த முன்னாள் படை வீரர்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தால், கடந்த ஓராண்டிற்குள் இது ஒன்றிணைவோம் என்ற பெயரில் எத்தனை கூட்டங்கள் நடைபெற்றது என்பது நமக்கு உணர்த்துகின்ற வரலாற்று பூர்வமான சான்றுகள். இந்த நிலையில் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு குழு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலைநிறுத்தப்பட்டு இன்று சிறப்பான செயல்களோடு நமது முன்னாள் படைவீரர்களுக்கு சேவையாற்றி வருகிறது என்பதை நினைவில் கூர்வோம். அதற்கு ஓரிரு உதாரணங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன். தனது வலது கையை சாலை விபத்தில் முற்றிலுமாக மணிக்கட்டு முழங்கைக்கு கீழாக முழுவதுமாக இழந்த நமது சகோதரர், முன்னாள் படை வீரர், ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடி அருகாமையில் தளிர்த்தலை கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜேம்ஸ் தங்கையா அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழுவின் சார்பாக வாட்ஸ்அப் வலைத்தளங்களிலே ஒலிப்பதிவின் மூலம் சிறு சிறு தொகைகளாக ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து ரூபாய் 2,02,202 இந்த ஆண்டு 24வது ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலே அந்த சகோதரரின் இல்லத்திற்கே சென்று தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழுவின் நிர்வாகிகள் அதனை டிமாண்ட் டிராப்டாக அவரது கையிலே வழங்கி வந்தது இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழு. இது ஒன்று. இரண்டாவது, கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழுவின் துணைச் செயலாளரான மதிப்பிற்குரிய சகோதரர் திரு ஆவடி கஜேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதல் மூலம் கடந்த ஆண்டு தீபாவளி தினத்தன்று சாலை விபத்திலே மரணமடைந்த நமது சகோதரர் சென்னை பட்டாபிராமைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல் மூலமாக டிஎஸ்பி அக்கவுண்டிலே இருக்கின்ற ரூபாய் 30 லட்சத்தை அவரது வங்கிக் கணக்கிலே 4 நாட்களுக்கு முன்பு அந்த சகோதரியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு மிகவும் உறுதுணையாக அந்த வழிகாட்டி அமைந்தது. மூன்றாவதாக, நமது குழுவின் வழிகாட்டுதலின்படி, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் குழுவின் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி மாவட்டம் மேலையீரால் கிராமத்தைச் சார்ந்த சகோதரர் ஒருவர் சாலை விபத்திலே மரணமடைந்து அவருக்கான தொகை முழுவதும் ரூபாய் 30 லட்சம் இந்த வாரத்திற்குள் அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனம் தெரிவிப்பு செய்திருக்கிறது. இது மூன்றாவது சான்று. நான்காவதாக, தனது சர்வீஸ் பணிக்காலத்திலே இறந்த
தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த சகோதரர் மணிதுரை என்பவர். அவரது மரணத்திற்கு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் குழுவின் சார்பாக தலையீடு செய்து அவரது துணைவியாருக்கு கிடைக்கப்பெற வேண்டிய அனைத்து வசதிகளையும் அனைத்து சலுகைகளையும் மறு வேலைவாய்ப்பின் முன்னுரிமை பெறுவதில் தகராறு இருந்தது. ஒருங்கிணைப்பு சான்றிதழ் கிடைத்தால்தான் அது மறு வேலைவாய்ப்புக்கு ரெக்கமெண்ட் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் ஒருங்கிணைப்பு சான்று தர மறுத்த தாலுகா ஆஃபீஸிலே நாம் குழுவின் சார்பாக நேரடியாக சென்று பேசி ஒருங்கிணைப்பு சான்று வாங்கி அந்த சகோதரியின் மறு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை படைப்பணியிலே இருக்கின்ற போது இறந்த முன்னாள் படை வீரருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அதையும் நிறைவேற்றம் செய்து தந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழு. ஐந்தாவதாக, மதுரை மாவட்டத்திலே போர்க்களத்தில் அதாவது நிலச்சரிவில் ஏற்பட்ட மரணம், நமது சகோதரர் மரணமடைந்தார். அவரது மனைவியாருக்கு போரில் இறந்த வீரனுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்து கொடுக்குமாறு அந்த சகோதரிக்கு 2 குழந்தைகள், அவர்க்கும் அந்த அரசு வேலையில் முன்னுரிமை வேண்டும் என்று இப்போது நாம் அதை கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது 5. ஆறாவதாக, வேலூர் மாவட்டத்திலே மதிப்பிற்குரிய நண்பர் திரு முனுசாமி அவர்கள் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் குழுவின் நிர்வாகியான எனக்கு சில தகவல்கள் கேட்டார்கள். அந்த தகவல்களை தந்து அங்கே சாலை விபத்தில் மரணமடைந்த சகோதரர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய நமது சகோதரர் திரு முனுசாமி அவர்களின் துணையோடு ரூபாய் 30 லட்சத்திற்கான அந்த டிஎஸ்பி உதவித்தொகை, அதாவது இன்சூரன்ஸ், அது கிடைக்கப் பெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அருமையாக மாநிலம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழுவிலே கிட்டத்தட்ட 8000 நண்பர்களுக்கும் மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் சங்கங்களின் சங்கமம் என்ற ஒரு இணைப்பு தேவைதானா என்று அந்த சகோதரர்களிடத்திலே கேட்பதற்கு எனது உள்ளம் தோன்றுகிறது. சகோதரர்களே, கடந்த ஓராண்டு காலமாக இதையே நாம் ஒன்றிணைவோம் என்று சொல்லி ஒன்றிணைய விடாமல் தடுத்து கொண்டிருப்பதாகத்தான் இதை நான் உணர்கிறேன். அதற்கு திருக்குறளிலே நட்பு என்ற அதிகாரத்திலே ஒரு திருக்குறளை நான் இங்கே முன்வைக்கிறேன். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தாற் பொருட்டு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தாற் பொருட்டு. அதாவது நட்பு என்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு நண்பர் நல்ல வழியில் இருந்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார் என்றால் அதனை தகுந்த நேரத்திலே சென்று இடித்துரைக்க வேண்டும். நண்பா, நீங்கள் செய்வது தவறு என்று இடித்துரைப்பதுதான் சிறந்த நட்பாகும் என்று ஐயன் திருவள்ளுவர் நட்பு அதிகாரத்திலே கூறி சென்றிருக்கின்றார். அதே ஐயன் திருவள்ளுவர் கூடா நட்பு என்ற அதிகாரத்திலே இன்னும் ஒரு திருக்குறளை சொல்லுகின்றார். அதாவது, இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் என்று ஐயன் வள்ளுவர் கூடா நட்பு அதிகாரத்திலே ஒரு திருக்குறளை நமக்காக எடுத்துரைத்திருக்கின்றார். திருக்குறளை போன்ற ஒரு சிறந்ததொரு அறிவு கூறும் நூல்கள் நமக்கு கிடைப்பது உலகத்தில் அரிது. ஆதலால் தான் உலக பொதுமுறையாக இந்த திருக்குறள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அனைத்து நண்பர்களுக்கும் நான் இங்கே மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன்.
இந்த திருக்குறளின் பொருள் என்னவென்றால், நண்பரைப் போல பழகி நடிக்கக்கூடிய பொய்யானவரின் நட்பானது பொருளை பெறுவதற்காக உண்மையான அன்பு கொண்டவர் போல நடித்து மாறுபட்ட மனதுடன் பழக்கம் வைத்து பொருளை சம்பாதிப்பதன் நோக்கம் கொண்ட விலைமாதர்களுக்கு ஒப்பாகும் என்று ஐயன் திருவள்ளுவர் தனது திருக்குறளிலே சொல்லியிருக்கின்றார். இனம் போன்று இனமல்லார்க்கின்மை மகளிர் மனம் போல வேறுவிடும் என்று எடுத்துரைக்கின்றார். ஆகவே தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் குழுவிலே இருக்கின்ற நண்பர்களே, இந்த அறிவிப்பு ஒன்றும் புதிதல்ல. கடந்த பல ஆண்டுகளாக நாம் கேள்விப்பட்டதுதான். ஒன்றிணைவோம், சங்கங்களை இணைப்போம், இது ஒரு நடைமுறை பழக்கமாகிவிட்டது நாம் அனைவருக்கும். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து நிற்கின்ற, மாநில அளவில் வளர்ந்து நிற்கின்ற இந்த நிலையில் மேற்சொன்ன நண்பர்கள் தனது சங்கங்களை குறிக்கோளாக ஒருங்கிணைப்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற இந்த நண்பர்கள் தனது சங்கத்தை வளர்ந்திருக்கின்ற சங்கத்தோடு இணைப்பதை விட்டுவிட்டு மீண்டும் அதை மாற்று வழியில் திசை திருப்பி கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் சான்றாண்மை அதிகாரத்திலே ஐயன் திருவள்ளுவர், சான்றாண்மை என்றால் பெரியோர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த அதிகாரத்திலே ஐயன் வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார்: ஊழி பெருகினும் மன்னிக்கவும், ஊழி பெயரினும் தாம் பெயரார். சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். அதாவது பொறுமையான கடல் பொங்கி எழுந்து இந்த உலகத்தையே அழித்தொழிக்கக்கூடிய நிலை வந்தாலும், நிலை ஏற்பட்டாலும் பெரியோர்கள் தாங்கள் கொண்ட கருத்தில் இருந்து ஒருபோதும் மாறுபட மாட்டார்கள். இதுதான் சான்றாண்மைக்கு அழகு என்று ஐயன் திருவள்ளுவர் தனது திருக்குறள் மூலம் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். இப்படியாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷனுடைய நிலைமை ஒருபோதும் மாறுவதற்கு இல்லை. இருந்தாலும் அருமை நண்பர்களின் அழைப்பினை ஏற்று தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீமின் ஒரு சில நிர்வாகிகள் உங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தர இருக்கின்றார்கள். நண்பர்களே, எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அந்த மேடையிலே இப்படியான ஒரு வளர்ந்த இயக்கத்தோடு உங்களை இணைப்பதற்கு நீங்கள் முயலாமல் புதிதாக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறீர்களே, அது ஏன் என்ற கேள்வி அந்த மேடையில் எழுப்பப்பட்டால் பதில் என்னவாக இருக்கும் என்பதை வருகின்ற 9/6/2024 நடைபெறுகின்ற அந்த கூட்டத்திற்கு முன்பாக வாட்ஸ்அப் தளங்களிலே ஒலிப்பதிவு மூலமாக தாங்கள் பதிவு செய்து அந்த சந்தேக கேள்வி, அதாவது மாநில அளவில் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து நிற்கின்ற தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீமோடு இணைக்காமல் ஏன் புதிய முயற்சியை மேற்கொள்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதில் தாருங்கள் நண்பர்களே. அன்போடு நான் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம். அனைவருக்கும் நன்றி.